வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 50க்கு உண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக்னா ரத்தம் மற்றும் சுற்றோட்ட மண்டலம், பிளட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் இந்த டாபிக் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் வந்து 25 1 மார்க் நம்ம பார்க்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த நார்மல் பிஹெச் ஆஃப் ஹியூமன் பிளட்? மனித ரத்தத்தின் சாதாரண பிஹெச் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 6.4, 8.4 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. 7.4. மனித ரத்தம் சற்று காரத்தன்மை, ஏன்னா 7க்கு மேலே போனால் காரத்தன்மை, ஸ்லைட்லி அல்கலைன் கொண்டது. ஹியூமன் பிளட் இஸ் ஸ்லைட்லி அல்கலைன் நேச்சர். கொஸ்டின் நம்பர் 2, which is known as the soldier of the body? உடலின் போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? ரெட் பிளட் செல்ஸ், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த தட்டுக்கள், பிளாஸ்மா, இந்த மாதிரி இருக்கு. ஒயிட் பிளட் செல், பிளட் பேலட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது இரத்த வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் நோய் கிருமிகளிலிருந்து உடலை பாதுகாப்பதால் நம்ம இந்த பேர் வச்சிருக்கோம், உடலின் போர் வீரர்கள்னு சொல்லிட்டு. ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடெக்ட் த பாடி அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். Question number 3, what is the average lifespan of human red blood cells, RBC? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மனித சிவப்பு ரத்த சிவப்பணுக்களின் சராசரி வாழ்நாள் எவ்வளவு? 60 நாள், 100 நாள், 10 நாள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 120 டேஸ், 120 நாட்கள். ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மச்சியில் உருவாகி 120 நாட்களில் அழிகின்றன. ஆர்பிசிஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த போன் மேரோ அண்ட் டெஸ்ட்ராய்ட் ஆஃப்டர் 120 டேஸ். கொஸ்டின் நம்பர் 4, which metal is present in the hemoglobin molecule? ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள உலோகம் எது? நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோல இருக்கு. அயான், இரும்பு. எடுத்தனா இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உருவாவதற்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லவும் அவசியம். அயான் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் அண்ட் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். கொஸ்டின் நம்பர் 5, who discovered the ABO blood groups? ABO ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வில்லியம் ஹார்வி, ராபர்ட் ஹோக் அண்ட் கார்ல் லான்ஸ்டைனர், லூயிஸ் பாஸ்டர். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, வில்லியம் ஹார்வி சில பேர் போடுவாங்க. நோ, ஏபிஓ ரத்த வகைகளை கண்டறிந்தல் கார்ல் லான்ஸ்டைனர். 1900ஆம் ஆண்டில் கார்ல் லான்ஸ்டைனர் ஏபி மற்றும் ஓ ரத்த வகைகளை கண்டறிந்தார். கார்ல் லான்ஸ்டைனர் டிஸ்கவர் ஏபிஓ பிளட் குரூப்ஸ் இன் 1900. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6, விச் பிளட் குரூப் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் டோனர்? அனைவருக்கும் ரத்தத்தை வழங்கக்கூடியவர், அதான் யூனிவர்சல் டோனர். ஏன்னா அழைக்கப்படுவ ரத்த வகை எதுன்னா நம்மளுக்கு தெரியும், குரூப் ஓ. அப்படிதான் குரூப் ஓல ஓ ரத்தத்தில் ஆன்டிஜன்கள் இல்லாததால் இது அனைவருக்கும் ஏற்றது. நீங்க யாருக்குன்னா கொடுக்கலாம், இது அனைவருக்கும் வழங்க ஏற்றது. குரூப் ஓ blood has no antigens and can be given to anyone. Group 7, question 7, which blood group is known as the universal recipient? அதாவது அனைவரும் ரத்தத்தை பெறுவோர் அப்படிங்கிறது ஏன்னா அழைக்கப்படும் ரத்த வகை யாருன்னா குரூப் ஏபி. ஏன்னா ஏபி ரத்தத்தில் ஆன்டிபாடிகள் இல்லாததால் அனைத்து வகை ரத்தத்தையும் ஏற்கலாம். சரிங்களா? குரூப் ஏபி ஹேஸ் நோ ஆன்டிபாடிஸ் அண்ட் கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் ஆல் குரூப்ஸ் அப்படிங்கிறத இதுல நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முன்னாடி சயின்ஸ் வீடியோல இருக்கு. ரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோ மானோமீட்டர் அப்படிங்கிறது தான். இக்கருவி தமனிகளில் ஏற்படும் ரத்த அழுத்தத்தை அளவிட உதவுகிறது. திஸ் டிவைஸ் இஸ் யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர் இன் ஆர்டரிஸ். கொஸ்டின் நம்பர் 9, பிளட் பலட்ஸ் ஹெல்ப் இன்? ரத்த தட்டுகள் டேஸுக்கு உதவுகின்றன. ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன் கடத்தல், பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறைதல், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி, டைஜஷன், செரிமானம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரத்த தட்டுகள் பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் உறைதலுக்கு உதவுகின்றன. காயம் ஏற்படும் போது ரத்தம் வெளியேறுவதை தடுக்க ரத்த தட்டுகள் உதவுகின்றன. Platelets help in stopping bleeding by forming blood clots. Question number 10, the biological term for the formation of blood cells is? ரத்த அணுக்கள் உருவாவதை குறிக்கும் உயிரியல் சொல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும். ஹீமோலிசிஸ், பாக்கோசைட்டோசிஸ், ஹீமோபோயசிஸ், கிளைகோலோசிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்தணும். ஹீமோபோயசிஸ் இதுதான் ரத்த அணுக்கள் உருவாவதை குறிக்கும் உயிரியல் சொல். இந்த பயாலஜிக்கல் டேர்ம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் செல். ரத்த அணுக்கள் உற்பத்தியாகும் செயல்முறை ஹீமோபோயசிஸ் எனப்படும். The process of blood cell production is called ஹீமோபோயசிஸ். கொஸ்டின் நம்பர் 11,
Which blood vessel carries deoxygenated blood from the heart to the lungs? இதயத்திலிருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்லும் ரத்த நாளம் எது? இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்ல நுரையீரல் தமனி. தமனிகளில் நுரையீரல் தமனி மட்டுமே ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எடுத்து செல்கிறது. Among arteries, only the pulmonary artery carries deoxygenated blood. Question number 12. What is the normal resting heart rate of a healthy adult? ஆரோக்கியமான மனிதனின் ஓய்வு நிலையில் சராசரி இதய துடிப்பு எவ்வளவு? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 72லேருந்து 80. சரிங்களா? ஸோ 70 to 80 times per minute, அதாவது நிமிடத்திற்கு மனித இதயம் நிமிடத்திற்கு சராசரியாக 72 முதல் 80 முறை துடிக்கிறது. ஸோ 80 தடவை டைம்ஸ். சரிங்களா? The human heart beats an average of 72 to 80 times per minute. Question number 13. Who is known as the father of blood circulation? Important question. ரத்த ஓட்ட மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுவார். வில்லியம் ஹார்வி, கிரிக் மண்டல், அரிஸ்டாட்டில், எல்ட்ரஸ் ஜெனரல் போட்டுப்பாங்க. வில்லியம் ஹார்வி மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்து விளக்கினார். வில்லியம் ஹார்வி discovered and described the closed circulatory system. Question number 14. The master pacemaker of the human heart is. மனித இதயத்தின் இயற்கையான துடிப்பு தூண்டி. பேஸ்மேக்கர்னா துடிப்பு தூண்டி இயற்கையான எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடு. எஸ்ஏ முடிச்சு. சரிங்களா? எஸ்ஏ நோடு, ஏவி நோடு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. எஸ்ஏ நோடு. அப்புறம் ஃபர்கிஞ்சி இலைகள், ஹீஸ் கற்றைகள், பண்டில் ஆஃப் ஹீஸ். எஸ்ஏ முடிச்சு இதய துடிப்பிற்கான மின் தூண்டல்களை உருவாக்கிறது. இந்த எஸ்ஏ நோட் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஃபார் த ஹார்ட் பீட். Question number 15. Deficiency of hemoglobin leads to. ஹீமோகுளோபின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? சர்க்கரை நோய், மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ், அனிமியா, ரத்த சொகை, காய்டர், முன்கழுத்துக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அனிமியா ரத்த சொகை. ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அல்லது ஹீமோகுளோபின் குறைவதால் ரத்த சொகை ஏற்படுகிறது. சரிங்களா? அனிமியா இஸ் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசிஸ் ஆர் ஹீமோகுளோபின் இன் த பிளட். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. The liquid part of the blood is called. ரத்தத்தின் திரவ பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிளாஸ்மா. சரிங்களா? பிளாஸ்மா. ரத்தத்தில் சுமார் 55% பிளாஸ்மா என்னும் திரவப்பொருள் உள்ளது. பிளாஸ்மா constitution about 55% of the total blood volume. Question number 17. Which is the largest white blood cell? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மிகப்பெரிய ரத்த வெள்ளையணு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட். மோனோசைட்டுகள் ரத்த வெள்ளையணுக்களே அளவில் பெரியவை. Monocytes are the largest among the white blood cells. Question number 18. The valve present between the right atrium and the right ventricle is. வலது ஏட்ரியம் மற்றும் வலது வென்ட்ரிக்கல் இடையே உள்ள வால்வு இதுதான் மூவிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிதழ் வால்வு ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. சரிங்களா? The tricuspid valve prevents the backflow of blood. Okay. Question number 19. What is the normal blood pressure of the healthy human? ஆரோக்கியமான மனிதனின் சாதாரண ரத்த அழுத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120/80 மில்லிமீட்டர் கட்சி போட்டுருப்பாங்க. ஸோ மில்லிமீட்டர் பாதரசம் அப்படின்னு அர்த்தம். இதில் 120 அப்படிங்கிறது சிஸ்டாலிக், அப்புறம் 80 டயஸ்டாலிக். சரிங்களா? அழுத்தம் ஆகும். 120 represent சிஸ்டாலிக் அண்ட் 80 represent டயஸ்டாலிக் ப்ரெஷர் அழுத்தம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 20. Which vitamin is essential for blood clotting? ரத்தம் உறைவதற்கு தேவையான வைட்டமின் எது? முன்னாடியே பார்த்துருக்கோம். வைட்டமின் கே. வைட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு தேவையான புரோத்ராம்பின் உருவாக்கத்திற்கு உதவுகிறது. சரிங்களா? ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் கே இஸ் எசென்சியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் புரோத்ராம்பின் நீடட் ஃபார் கிளாட்டிங். கொஸ்டின் நம்பர் 21. The sound lub is produced during the lub tub அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த lub அப்படிங்கிற என்னும் ஒலி எப்போது உருவாகிறது? Closing of AV valves, opening of AV valves, closing of semi-lunar valves, contraction of lungs அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஏவி வால்வு மூடும் போது, அரைச்சந்திர வால்வு மூடும் போது, ஏவி வால்வு திறக்கும் போது, நுரையீரல் சுரங்கும் போதும் போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஏவி வால்வு மூடும் போது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ க்ளோசிங் ஆஃப் ஏவி வால்வ்ஸ். மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடுவதால் லப் எனும் நீண்ட ஒலி உண்டாகிறது. அதாவது க்ளோசிங் ஆஃப் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் ப்ரொடியூஸ் த லாங் லப் சவுண்ட். கொஸ்டின் நம்பர் 22. The abnormal increase in WBC count is called. இரத்த வெள்ளை எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரிக்கிறது லூக்கிமியா, லியூகோபீனியா, அனிமியா, அப்புறம் பாலிசைத்தமியா அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து லூகேமியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது இரத்த வெள்ளை திடீர்னு ஒரு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகரிப்பது.
இது இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ known as a blood cancer. Question number 23. Which side of the human heart contains oxygenated blood? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மனித இதயத்தின் எந்த பகுதி ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை கொண்டுள்ளதுன்னா இடது பக்கம், லெஃப்ட் சைடு. இடது ஏட்ரியம், இடது வென்ட்ரிக்கல் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை கையாளுகின்றன. The left atrium and left ventricle handle oxygenated blood. Question number 24. RH factor was first discovered in which animal? RH காரணி முதலில் எந்த விலங்கில் கண்டறியப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரீசஸ் குரங்கு அப்படிங்கிறது தான், சரிங்களா? லான்ஸ்டைனர் மற்றும் வீனர் இக்காரணியை ரீசஸ் குரங்கில் கண்டறிந்தனர். லான்ஸ்டைனர் and வீனர் discovered this factor in the rhesus monkey. Question number 25. Which mineral is essential for blood clotting process? ரத்தம் உறைதல் செயல்பாட்டுக்கு தேவையான தாது உப்பு எது? ஸோ நம்ம வந்து வைட்டமின் கேன்னு இன்னொன்று பார்த்தோம். இது வந்து தாது மினரல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கால்சியம். ரத்த தட்டுகள் சிதைந்து ரத்தம் உறைய கால்சியம் அயனிகள் அவசியம். கால்சியம் அயான்ஸ் ஆர் நெசசரி ஃபார் த பிளட் கிளாட்டிங் காஸ்கேட். சரிங்களா? ரத்த தட்டுகள் சிதைந்து ரத்தம் உறைய கால்சியம் அயனிகள் தேவை. ஸோ இதை மாதிரி 25 நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.